வணக்கம். இந்த வீடியோல கார்த்திகை மாசம் ஸ்பெஷலா ஐயப்பன் கோயில்ல குடுக்குற அரவண பாயாசம், அதாவது நெய் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பாயாசம் செய்யறது ரொம்ப ஈஸி. ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த கேரளா ரைஸ் சொல்லுவோம் இல்லையா? மட்ட அரிசி இல்லைன்னா ரெட் ரைஸ்ன்னு சொல்லுவோம். இதை ஒரு 1/2 கப் எடுத்துட்டு 4 to 5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அந்த அரிசியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் அதை வறுத்துக்கோங்க. நல்லா அந்த அரிசியோட நெய்யோட ஃப்ளேவர் அந்த அரிசியில் நல்லா இறங்கிரும். அதுக்கப்புறம் வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதில் 1 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே ஆகும் இது வேகிறதுக்கு. நடுவில் அப்பப்போ கிளறி விடுங்க. இது அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நம்ம வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா கருப்பான வெல்லமாக இருந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா கருப்பாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கோயிலில் கொடுக்குற அதே கலர் வரும். இல்லைனாலும் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்க வெல்லம் 2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் வெல்லம், 1 கப் தண்ணி எடுத்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கரைஞ்சோடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இங்கே நான் தேங்காவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அந்த கீறின தேங்காவை போட்டுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யிலேயே முந்திரியையும் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு அதையும் தனியாக நம்ம எடுத்துட்டு வச்சுருவோம். இப்போ தேங்காய் முந்திரியை வறுத்து வச்சாச்சு. இந்த மீதி இருக்கிற நெய்யை நம்ம அப்படியே பாயசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெல்லம், அந்த வெல்லத்தை அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டுற வச்சுட்டு ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் மண் இருந்தாலும் போயிடும். இப்போ அந்த சாதமும் அந்த வெல்லத்தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற டைமில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம நார்மலாக பாயாசத்துக்கு ஏலக்காய் தூள் தான் போடுவோம். இதில் சுக்கு பொடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சுக்கு தூள் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து வர டைமில் நாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காவும் முந்திரியும், அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க. அது ஆறும் போது தான் நம்மளுக்கு நல்லா நல்லா கெட்டி ஆகி வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சபரிமலை ஐயப்பன் கோயில் பிரசாதம் அரவண பாயாசம் வீட்லேயே ஈஸியாக செஞ்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.